அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆனி 16 திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 30, 2025. இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை 11:12 வரை மகம், பின்பு பூரம். திதி இன்று பிற்பகல் 1:08 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. யோகம் மரண யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம். சந்திராச ராசி தனுசு, மகரம். இந்த சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்னம், மகர ராசி மகர லக்னம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். வண்டி வாகனம் செல்லக்குள்ளே கவனமாக செல்லணும், போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக பார்க்கணும், முக்கியமாக பிரேக் பிடிதாக பார்க்கணும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் நண்பர்கிட்டையும் சரி, வீட்டிலேயும் சரி, வெளியிலேயும் சரி மிகவும் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டு மனஸ்தாபங்களையும் மன உளைச்சல்களையும் ஆளாக்குவது தான் சந்திராசனம். ஒரு மனிதனுக்கும் பிரச்சனைகளை ஏற்படக்குள்ள அவங்களுக்கு கண்டிப்பாக சந்திராசனம் இருந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. இந்த சந்திராசனமே மனக்கவலையும் பொருள் நஷ்டத்தையும் பண விரயத்தையும் கணவன் மனைவிடைய பிரிவினையும் நண்பர்களிடையே பிரச்சனையும் இதெல்லாம் ஏற்படுத்துறது சந்திராசனம் தான். அதனால் கவனமாக இருங்க, உங்களை சந்திராசனம் காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் புதிய நாளே, கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. முன்கிட்டே சந்திராசி இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கினா அதுக்கு ஏற்றாப்போல் நம்மளை தற்காத்து கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 6:15 7:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் சிறப்பு. குழந்தை பாக்கி இல்லாத பயன்படுத்தினா சிறப்பு. அதே போல் கடன்கள் வாங்குவதற்கும் கடன்கள் கொடுப்பதற்கும் இந்த கௌரி நல்ல நேரம் சிறந்த நேரம். கௌரி நல்ல நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை அடைச்சிடுவீங்க. அதே போல் நீண்ட நாளாக கடன் உங்களால் அடைக்க முடியாத கடனை கௌரி நல்ல நேரத்தில் கொடுத்தீங்கன்னா திருப்பி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் வரன் அமையாமல் தவிச்சு கொண்டு இருக்கிறவர்கள் இந்த கௌரி நல்ல நேரத்தில் தொலைபேசியில் அவங்கக்கிட்ட பேசினீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வரன் அமைஞ்சிடும். ஏன்னா இதெல்லாம் ஆதி காலத்தில் சித்தர்களும் ஞானிகளும் பயன்படுத்திய டைம் தான் இந்த கௌரி நல்ல நேரம். கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைவேறாத விஷயங்கள் நிறைவேறத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராவகாலம் காலை 7:30 9, யமகண்டம் காலை 10:30 to 12, குளிகை மதியம் 1:30 to 3. குளிகைன்னா மாந்தி, மாந்தின்னா குளிகை. இந்த குளிகை தான் மாந்தி, மாந்தி தான் குளிகை. இது இருவரும் ஒருவர் தான். அதுவும் சனீஸ்வர பகவானால் பிறக்கப்பட்டவர்கள் தான் இந்த மாந்தி. கருத்தில் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் அதுக்கு பேர் குளிகை, கேரளாவில் அதுக்கு பேர் மாந்தி. இப்போ மாந்தி பிறந்தது பார்த்திங்கன்னா ராவணன் சனீஸ்வர பகவானிலிருந்து நவகிரகங்களையும் சித்திரவரிசைக்குள்ள நவகிரகங்களையும் படிக்கட்டாக போட்டு தான் ராவணன் அவரோட ஆசிரமத்துக்கு செல்வார். அந்த காலகட்டத்தில் சனி பகவான் உண்டு அவர்கிட்ட திமிராக பேசியதால் சனி பகவானின் மாறில் அவர் மெதி என்று மெதிக்க சனி பகவான் தன்னுடைய உடலிலிருந்து அவர் மெதிக்க நேரத்தில் அழுக்குகளை உருண்டையாக உருட்டி அவர் இந்த நவகிரகங்கள் இருக்கும் இடத்தில் போட அந்த இடத்தில் உதித்தவர் தான் மாந்தி. கருத்தில் கொள்ளுங்க. அதனால் மாந்தி என்பது முழுக்க தீமையை ஏற்படுத்துகிற கிரகம்தான். ஏன்னா ராவணனுக்கு அழிவு காலம் வர்றதுக்காக தான் இந்த மாந்தியை சனி பகவான் உற்பத்தி பண்ணார். அதனால் மாந்தி நல்லது செய்யாது, முழுக்க
கெடுதலே செய்யும். அதனால் எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் எந்த கெட்ட காரியமாக இருந்தாலும் இந்த மாந்தி டைமை நீங்கள் தவிர்த்துருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இன்று சூலம் வந்து கிழக்கு. சூளம்னா கற்பூரம் ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது. இது கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் வேண்டியது நிறைவேறும். உங்கள் பலன் பலிக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராசி பலன் பார்க்குறோம். இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா, முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, நன்மையான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ளம் மகிழும், கணவன் மனைவியே ஒற்றுமை கூடும், பிள்ளைகளிடத்திலும் பாசங்கள் கிடைக்கும். அதே போல் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். சக ஊழியர்கள் பாசமாகவும் நெருக்கமாகவும் இருப்பாங்க. மேலதிகாரிகிட்டேயும் உங்களுக்கு மரியாதை பரிசு பாராட்டுகள் பெறத்துக்கு இந்த நாள் உறுதுணையாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. நட்பு வட்டாரம் விரிவடையும் நாள். உங்களுடைய பாலிய நண்பர்களை நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அவங்கக்கிட்ட மன விட்டு பேசலாம். உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்று நீங்கள் உங்களுக்கு பிடித்த உணவை உண்ணு மகிழலாம். ரிஷப ராசிக்கு அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு ஜெயத்தையும் ஒரு கீர்த்தியும் தரக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அற்புதமான நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு. கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள், விரயங்கள், மனஸ்தாபங்கள், உடல்வாதிகள். சுருக்கமாக சொல்லப்போனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பீடை பிடிச்ச நாளாட்டம். அதனால் கவனமாக இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையும் வணங்குங்க. வண்டி வாங்கிச்சனாலும் கவனமாக செல்லுங்க. யார்கிட்ட பேசினாலும் வார்த்தையை கவனமாக பேசுங்க. உங்களால் முடியலன்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை அமைதியாக மௌன விரதம் போல் கழிச்சிடுங்க. உங்களுக்கு இந்த நாள் பிரச்சனைலேருந்து நீங்கள் காத்துக்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். உங்களுடைய செயல் பிரதிபலிக்கும் நாள். நீங்கள் சொல்ல மற்றவங்க மதிப்பாங்க. ஆனால் விரயங்கள் ஏற்படும், கவனமாக இருக்கணும். அதே போல் மனஸ்தாபங்கள் ஏற்படும், கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியும் பிரச்சனைகள் ஏற்படும், கவனமாக இருக்கணும். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. ஒரு களிப்பு, ஒரு சோர்வு, ஒரு சோம்பேறித்தனம், அடுத்தவங்களுடைய ஆதரவு, உதவி, ஒத்துழைப்பு இதெல்லாம் தேவைப்படக்கூடிய நாள். அதனால் கவனமாக இருங்க. வண்டி வாங்கி சொல்லக்குள்ள விழிப்புணர்வோடு சொல்லுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ வணங்குங்க. அவங்க உங்களுக்கு அருள் புரிவாங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, சாதகமான நாள். எந்த ஒரு வேலையை செய்தாலும் எந்த ஒரு முயற்சியை செய்தாலும் உங்களுக்கு இந்த நாள் சாதகத்தை ஏற்படுத்தி தரும். அதே போல் வெற்றியை ஏற்படுத்தி தரும். கருத்தில் கொள்ளுங்கள் துலா ராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். தேவையில்லாத பகைகள், எதிர்ப்புகள், மன வருத்தங்கள், கணவன் மனைவியுடைய பிரிவினைகள் இதெல்லாம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. யார்கிட்ட எது பேசுனாலும் கவனமாக பேசுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க. அவங்க உங்களுக்கு துணை புரிவார்கள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் மன நிறைவு ஏற்படும் நாள். எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துட்டு இந்த நாள் உங்களுக்கு ஒரு நிம்மதியான மனநிறைவை தரும். கருத்தில் கொள்ளுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் சுமாரான நாள். அடுத்தவங்களுடைய ஆதாயமும் ஆதரவும் உதவியும் பெறக்கூடிய நாள். அதனால் வண்டி வாங்கிட்டு செல்லக்குள்ள கவனமாக இருங்க. இப்போ தனுசுக்கும் மகரத்துக்கும் சந்திராசிரம் இருக்குது. அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. யார்கிட்ட எது பேசினாலும் கவனமாக பேசுங்க. பிரச்சனை வராது பேசுங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்லுங்க. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளும் மன கஷ்டங்களும் வரக்கூடிய நாள். கவனமாக இருங்க மகர ராசிக்காரர்கள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் தடங்களும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. வண்டி வாங்கி செல்லக்குள்ளேயும் கவனமாக செல்லுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க. அவங்க உங்களுக்கு துணை புரிவாங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உங்களுக்கு இந்த நாள் ஒரு உயர்வான இடத்தையும்
மதிப்பு மரியாதையும் தேடி கொடுக்க வேண்டிய நாள். மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். அதே போல் கணவன் மனைவிடையும் நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, உங்கள் பேச்சை மதிப்பாங்க. அதே போல் மேலதிகாரிகளும் உங்களுடைய சொல் பேச்சு ஏற்று நடப்பாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பான நாள், கருத்தில் கொள்ளுங்கள். இந்த தனுசுக்கும் மகரத்துக்கும் சந்திராசம் இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாங்கி செல்லக்குள்ள விழிப்புணர்வோடு செல்லுங்க. எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது, கருத்தில் கொள்ளுங்கள். சிந்தனைகள் செதறி விபத்துகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த சந்திராசனம், கருத்தில் கொள்ளுங்கள். அப்படி வண்டியில் செல்லக்குள்ளே ஃபோன் வந்துருச்சுன்னா ஓரமாக நின்று பேசுறது இன்னும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேச போகிறீங்க. அப்படி பேசிட்டு போனால் பாதுகாப்பாக போகிறீங்க. அதுக்கு காதில் வச்சுன்னு இப்படி சைடில் வச்சுன்னு வண்டியை ஓட்டின்னு பேசினா பாதிப்புகள் வந்து தீரும். ஏன்னா உங்களை நம்பி தாய் தந்தையர் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. ஏன் உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க நீங்கள் எப்போ திருப்பி கடனை தருங்கன்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க. அதனால் உங்களை தற்காத்து கொள்வது உங்களுடைய கடமை. நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.